குடல் புற்றுநோயின்னு வர 100ல 95 பேர்ல நான் கேட்கறது குழந்தையில இருந்து அவங்க சரியா டெய்லி மோஷன் போயிருக்க மாட்டாங்க. நான் இப்ப சொல்வேன் உடம்புல செப்டிக் டேங்கா, அன்னன்னைக்கு கழிவை நான் வெளியேற்றணும். கழிவை நான் வெளியேற்றல, ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்கேன், அப்ப என் உடம்பு உள்ளுக்குள்ள அது கெட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தானே. யோசிச்சு பாருங்களேன், அது வெளியவே ஒரு மோஷன் போயிட்டோம், கிளீன் பண்ணா மட்டும் எவ்வளவு ஸ்மெல் இருக்கு. அப்ப நம்ம வயிற்றுக்குள்ளே அது இருந்தா என்ன பண்றது? அப்ப டெய்லி மோஷன் பண்ணும். குழந்தைங்க டெய்லி காலை எந்திரிச்ச உடனே முதல்ல டாய்லெட் போனாங்களா, நான் ஹஸ்பண்ட் எத்தனை பீஸ்ன்னு கேட்பேன், 2 பீஸ் 3 பீஸ், மோஷன் போயிட்டாங்களா, ஃபுல்லா எவாக்குவேட் பண்ணிட்டாங்களா. சில குழந்தைங்க அவசரமா அடக்கி வச்சுக்கோங்க, சில குழந்தைங்க பாம்பஸ் போட்டதான் போகுங்க, சில குழந்தைங்க வந்தா கூட ஓரத்துல போய் நின்னுக்கோங்க, யாருமே நிக்காது. எத்தனை குழந்தைங்க வீட்டுக்கு நடுவுல வந்தா போகும், பேப்பர்ல தான் போகும். டெய்லி போகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த டெய்லி போறதுக்கு நான் சொல்வேன் கிஸ்மிஸ் பழம், ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை எடுங்க, அதை ஊற வச்சிருங்க, அந்த தண்ணியே வச்சு கல்ல கொதிக்க வைங்க. தண்ணி ஃபுல்லா ஆவியான அப்புறம் ஒரு வடிகட்டியில எடுத்து அந்த போட்டு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணும். 10 பழத்துக்கு ஒரு 30 ml அளவுக்கு வரும், அதை குடிக்க வைங்க, டெய்லி மோஷன் போகும். சோ கிஸ்மிஸ் பழமும் நான் பண்ணிட்டேன், நான் இதுவும் பண்ணிட்டேன், வாழைப்பழம் டெய்லி கொடுத்து பார்த்துட்டேன், பப்பாளி கொய்யாக்காய் கொடுத்துட்டேன், கம்மங்கூழ் கொடுத்துட்டேன், மோஷன் போல. உலகத்திலேயே மோஷன் போறதுக்கு இதை விட பெஸ்ட் டிப்ஸ் இனிமே வருமானு எனக்கு தெரியல, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்ற டிப்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு விட்டமின் ஏ வேற எந்த உணவுலயுமே இல்லை, கேரட்ல கூட இல்ல. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பத்தி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பீஸ ஒரு குக்கருக்குள்ள ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அது விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு இனிமா கொடுத்தாதான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தாதான் மோஷன் போகும். இல்ல என் குடல்ல மோஷன் தேங்கி இருக்கு, ஒழுங்கா போகாதவங்களுக்கு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு தடவை கொடுத்ததான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு அந்த ஜனவரி பிப்ரவரியில ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லா டிடாக்ஸ் பண்ணி, உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபுல்லா இது பண்ணி, கேன்சரே வராம என் உடம்ப நான் ஒரு வண்டியை போய் கழுவி கொண்டு வர மாதிரி என் உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும்னா சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளவு பேர் அதை பத்தி தெரிஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி இந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பாயில் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு கூட 6 மாசத்துல இருந்து ஒரு வயசு இருக்காங்க குழந்தைங்கன்னா சும்மா மசிச்சு ஊட்டி விட்டுறலாம். சோ இந்த மோஷன் பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். சப்போஸ் நம்ம அதை ஒர்க் அவுட் ஆகல, குழந்தை அதுக்கப்புறம் கூட ஒரு வருஷத்துல 6 மாசத்துல ரிப்பீட் பண்ணலாம். நம்ம அது சில வியாதிகளுக்கு மருந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்களே வீட்டுல ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஷன்றது நம்ம சொல்றோம், எத்தனை வீடுகள்ல இது சாதாரண பிரச்சனையா டெய்லியுமே ஃபேஸ் பண்றாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா ஜனவரியில, அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லா கிளீன் ஆயிடுது. ரெகுலரா இப்போ மார்னிங் அண்ட் நைட் போகணும். மார்னிங் அண்ட் நைட்டே நான் அக்செப்ட் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங், எவ்ரி 24 hours once மார்னிங். பட் அந்த ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும் மேம்? என்ன சாப்பிட்டா ப்ராப்பராவே இருக்குன்னா குழந்தையில இருந்து பழகி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்விட்ச் கிடையாது, போட்டோடனே மோஷன் வர. மோஷன்ன்றது ஒரு லூப்ரிகன்ட், இரும்பு கேட்டு கிரீஸ் ஊத்துற மாதிரி. என்னுடைய குடலுக்கு தண்ணி தான் கிரீஸ். தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில எழுந்திரிச்சோடனே மோஷனே வராதவங்க வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும். சோ அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 சிட்டப்ஸ்